ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய யோக கலையான முத்திரைகளின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நம்ம உடலை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது நாக்கு, உதடு, உள்ளுறுப்புகள். நாக்கில் நிறைய நபர்களுக்கு புண்கள் வரும், உதடு வெடிப்பு வரும். பனி காலத்திலையும் வருது, வெயில் காலத்திலையும் நிறைய பேருக்கு வரும். அப்போ நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை மாறும் பொழுது அந்த மாதிரி நிலை ஏற்படுகின்றது. இந்த நாக்கு, உதடு, அதனுடைய உள்ளுறுப்புகள்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் ஸ்பிளீன், மண்ணீரல் நன்றாக இயங்கணும். மண்ணீரல் நன்றாக இயங்கினா தான் நமக்கு வாய்ப்புண், நாக்குப்புண் அந்த மாதிரி எதுவும் வராது. அப்போ அதே மாதிரி சிறுகுடல், பெருங்குடல் அதனுடைய இயக்கமும் நன்றாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மண்ணீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அற்புதமான முத்திரைகள். சிறுகுடல், பெருங்குடலை நன்றாக அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள். குடல் சுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பிளீன் நன்றாக இயங்குச்சு அப்படின்னா நமக்கு நிச்சயமாக வாய்ப்புண், உதட்டுப்புண், வாயில் உதடுகளில் வெடிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வாழ முடியும். இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அசனம், ஆசனம். ஆசனம்ங்கிறது யோகக்கலை, அசனம்ங்கிறது உணவு. அசனம் பாதி, ஆசனம் பாதி. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவும் சாத்வீகமான உணவு. அப்போ தான் நம்ம குணங்களும் சாத்வீகமாக இருக்கும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாத்வீகமான உணவுகளாக கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து நீங்கள் இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நமக்கு வாய்ப்புண், நாக்குப்புண் அந்த மாதிரி வராத ஒரு நிலை கிடைக்கும். இது லேசாக நம்ம பிகினிங்கிலே அரெஸ்ட் பண்ணிடணும். ஸ்பிளீன் நமக்கு நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். நிறைய நபர்கள் பார்க்குறோம், இது அதிகமாக வாய்ப்புண் வந்து அது அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் கேன்சரை கொண்டு விட்டுரும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறாட்ட நம்ம கட்டிகளாக மாறி கேன்சராக மாறுகின்றது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம அவஸ்தைப்படக்கூடாது. அதனால் இப்பொழுதே நன்றாக இருக்கும் பொழுதே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிரித்திவி முத்திரைன்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். சுத்தப்படுத்தும் முத்திரைன்னு ஒரு முத்திரை, 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த 2 முத்திரைகளுமே நமக்கு ஸ்பிளீனுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். ஒரு 3 முறை. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ பண்ணக்கூடிய முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. இது பிரித்திவி முத்திரை. உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் அப்படியே 2 நிமிடம், காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம். ஆரோக்கியம் நம் கையில். மகிழ்ச்சியாக, உற்சாகத்தோடு இந்த முத்திரையின் மூலமாக எனது உள்ளுறுப்பு ஸ்பிளீனுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. முத்திரை பார்க்க போகிறோம். சுத்தப்படுத்தும் முத்திரை. 4 விரலும் சேர்த்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மோதிர விரலில் பெருவிரலுடைய முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம், நடுப்பகுதியில் உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். இது சுத்தப்படுத்தும் முத்திரை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். குடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள்.
சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இந்த முத்திரைகளை காலை, மதிய, மாலை 3 வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை, மாலை பிராக்டிஸ் பண்ணுங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். குடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக, நமது உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்து தான் சித்தர் வாக்கு. அப்போ சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே இந்த சுத்தப்படுத்தும் முத்திரையின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீக்கப்படுகின்றது. குடல் சுத்தமாக இருந்தாலே வாய்ப்புண், நாக்குப்புண் அந்த மாதிரி வராமல் வாழலாம். மாதுளம் பழம் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அந்த சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும், மதியம் 12 to 1:30, இரவு 7லேருந்து 7:30க்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வளமாக நலமாக வாழலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.